வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் மைவி3 வந்திருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான ஒரு அப்டேட்டை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேசலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி சார்கிட்டேருந்து ஒரு 4 விதமான கோரிக்கை வந்ததாக நமக்கு ஒரு புதிய தகவல் வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் 71 டேரக்டர்ஸ்க்கும் பைலுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. அது வந்து பார்த்து தள்ளுபடி ஆகிடுச்சு. ஸோ அடுத்த ஹியரிங் டேட்டா எப்போ வரப்போகுதுங்கிறத பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பேசலாம். 71 டேரக்டர்ஸ்க்கான பைலில் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ கிட்டத்தட்ட அப்ளை பண்ணி இந்த ரிஜெக்ட் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 நாள் ஆகிடுச்சு. ஸோ 12 இல்லை 13 வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஹியரிங் டேட்டா இன்றைக்கி இல்லை நாளைக்குள்ளே ஸோ அது கன்ஃபார்மாக ஒரு டேட்டு நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு நம்பத்தகுந்த வட்டாரத்துலேருந்து ஒரு புதிய தகவல் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம். நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் ஸோ இன்னும் 2 நாளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அடுத்த ஹியரிங்க்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம எம்டி சார்கிட்டேன்னு வந்து பார்த்தீங்கன்னா 4 கோரிக்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வச்சுருக்கதாகவும் நீதிமன்றத்துக்கு வச்சுருக்கதாகவும் நமக்கு ஒரு தகவல் வந்துருக்குது. ஸோ அதில் ஒன்று ஒன்றா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நிபந்தனைகளை எல்லாத்தையும் நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நிபந்தனைகள் இருக்கிறதுனால அவங்களால எந்த ஒரு ஸ்டெப்பும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாமல் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய நன்னடத்தை காரணமாக இதுவரையும் அவங்களோட எல்லா ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கோர்ட்டில் சொன்னபடி அவங்க வெளியில் வரும்போது என்னெல்லாம் நிபந்தனைகள் சொன்னாங்களோ இதுவரையும் அவங்க கரெக்டாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்ததுனால என்னோட நிபந்தனைகளை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நீக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு என்னால் முடிஞ்ச அளவு வந்து பார்த்திங்கன்னா செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டுறதுக்கு இது ஒரு ஃபஸ்ட்டு கோரிக்கையாக இதுவும் வச்சுருந்தாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த 71 டேரக்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பைலுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறவங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டும் நீதிமன்றத்துக்கு இந்த கோரிக்கையை வச்சுருந்தாங்க. இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம மைவி3 கம்பெனி சார்பாக ஸோ அந்த ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கைகள் வச்சுருக்கிறாங்க. மேனுஃபேக்சர் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியை டெவலப் பண்ண முடியும். இப்போ கம்பெனி வந்து ரொம்ப டவுனில் போய்கிட்டு இருக்குது. ஸோ கம்பெனியை டவுன்லோட் பண்ணணும்னா அந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணணும். பல ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுது. பல ஸ்டோர் வந்து பார்த்திங்கன்னா மூடி இருக்குது. ஸ்டோரில் வந்து பொருளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக ஒரு கோரிக்கையும் வச்சுருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ 4வதாக வந்து பார்த்திங்கன்னா இது முக்கியமாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. இது ரொம்பவே பார்த்திங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கோரிக்கைன்னே சொல்லலாம். ஸோ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பல பேர் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எங்ககிட்ட இருக்கிற அளவுக்கு இன்சென்டிவாக பாதி அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும். அதுக்கு இஓடபிள்யூ அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒத்துழைக்கணும். ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி அவங்க தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட உதவியால் ஸோ அவங்க கொடுத்துட்டாங்கன்னா இருக்கிற பணத்தை இன்சென்டிவாக பாதி மக்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல தகவலாக தான் போயிருக்கு. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இஓடபிள்யூ அதிகாரிகள் வந்து இதுக்கு வந்து மாங்க. ஸோ இந்த கோர்ட்டில் வந்து இன்னும் மைவி3 கேஸ் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் பணமாக இருக்கட்டும் மற்ற ஆக்ஷனாக இருக்கட்டும் எதுவும் எடுக்கக்கூடாது. ஸோ இப்போதைக்கு நீங்கள் எந்த ஒரு செயல்பாடும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது மறுத்து வச்சுருக்கிறாங்க. இதில் பல பேரோட கேள்வி என்ன இருக்குன்னா இன்சென்டிவ் எதுக்கு, எங்களுக்கு போட்ட பணம் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கலாம். இப்போதைக்கு இந்த மாதிரி ஸ்டெப்லாம் வந்து பார்த்திங்கன்னா மைவி3 கம்பெனி சார்பாக நம்ம எம்டி சத்யானந்த் சார் வந்து பார்த்திங்கன்னா மறைமுகமாக எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இதைத்தான் நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறது. மைவி3 கம்பெனி சார்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு முயற்சிகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு பாசிட்டிவான ஒரு தகவலாக தான் நமக்கு தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் எல்லாருமே கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க. நமக்கு ஒரு நல்ல தகவல் அவ்வப்போதப்போ தெரிய வந்துக்கிட்டு தான் இருக்குது. நமக்கு என்ன தகவல் தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் பண்ணுறேன். யாரும் எந்த ஒரு தவறான முடிவுக்கும் எந்த ஒரு தவறான எண்ணத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா போக வேணாம். எது தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு உடனுக்குடன் தெரியப்படுத்துகிறேன். எந்த வீடியோ பார்த்தாலும் நீங்கள் ஒரு பாசிட்டிவாகவே இருங்க. யாருக்கும் வருத்தப்பட வேணாம். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி முக்கியம் மைவி3 மெம்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தெரியாதவங்க நம்ம வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய நல்ல நல்ல தகவலை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான தகவல் போடுறதுக்கும் எனக்கு ஒரு மோட்டிவாக இருந்துக்கிட்டு இருக்கும். இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு நல்ல தகவலோடையும் ஒரு பாசிட்டிவான தகவலோடையும் நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.